Welcome to Bio my dear future doctors. So after a long time நம்ம வந்து நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பயோ தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிகாஸ் this channel gives you a complete idea about your NEET preparation and how to score and get a good college ன்ற மாதிரியான பல விஷயம் நம்மளோட சேனல்ல நம்மளோட நீட் ஆஸ்பிரன்ஸ்க்காக அப் டு டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் 2023 எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மே 7 நடக்க போகுது. ஸோ என்டிஏ பார்த்தீங்கன்னா தங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் யூ வாண்ட் டு நோ இஸ் ரைட் அவே இன்னையிலிருந்து இந்த நீட் 2023 மே 7க்கு மோர் ஆர் லெஸ் லாஸ்ட் 90 டேஸ் கிட்ட இருக்கீங்க. ஸோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ் நோ யுவர் பொசிஷன், எந்த சுச்சுவேஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆஸ் அ நீட் ஆஸ்பிரன்ஸ் நீங்க எல்லாரும் என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 90 டேஸ் இருக்கு, ஓகே பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க ஒரு டைம் ஸ்கிப் பண்ணும் பொழுதும் உங்களோட பொசிஷன் ஆல் இண்டியா ரேங்க்ல ஒரு பொசிஷன் பின்னாடி போகிட்டே இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கைண்ட் அட்வைஸ் ஆஸ் அ சீனியரா நான் உங்களுக்கு தர வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் 90 டேஸ்ல உங்களோட ஸ்டடீஸை எப்படி கோப்பப் பண்ணி எடுத்துட்டு போகணுன்றத ஃபுல் அண்ட் கிரிப்ஸா நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து சம்திங் யூ வில் பெனிஃபிஷியல் அண்ட் இந்த வீடியோவை கண்டினியூ டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் லாஸ்டா நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ வாங்க போகலாம். திங்ஸ் டு டூ ரைட் நவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ நான் டோட்டலாக கேட்டகரி 3 கேட்டகரியாக நம்மளோட பீப்புள்ஸை நான் பிரிச்சிருக்கேன். ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் இந்த டைமில் இருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் தட் ஸ்டார்டிங் நவ். ஸோ நான் இப்போ தான் சார் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் வந்து நீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப படிக்கல, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்பெஷலி இந்த ஸ்டார்டிங் நவ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் தங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீட் எக்ஸாம்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேட்டான ஒரு ஸ்டடீஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நான் ஸ்டார்டிங் நவ் என்ற கேட்டகரியில் வச்சுக்கிறேன். அண்ட் தென் செகண்டரி கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணவங்க, மோர் ஆர் லெஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க தங்களோட போர்ஷன்ஸை. அண்ட் தேர்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஃப் கம்ப்ளீட்டட், பாதி போர்ஷன்ஸ் நான் முடிச்சுட்டேன் சார், இல்லை ஒரு 75 ஒரு 65ல இருந்து ஒரு 75 பக்கம் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற பீப்புள்ஸை நான் ஆஃப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த 3 கேட்டகரியில நான் லாஸ்ட் கேட்டகரி சொன்ன பாத்தீங்களா, ஐ மீன் நான் செகண்டா சொன்ன கேட்டகரியை பத்தி கவலை வேண்டாம். ஸோ நீங்க வந்து மோர் ஆர் லெஸ் உங்களோட போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா repeated revision and attempting more mock test as you can possible. So இந்த செகண்ட் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கம்ப்ளீட் பண்ண சிலபஸை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணணும் அண்ட் நிறைய மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். இந்த ரெண்டுத்தை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு சக்சீட் இன் யுவர் நீட் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன, யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆஃப் கம்ப்ளீட்டட் இல்லை நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன் சார் என்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் தேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு விட்டுருங்க, நாளையில இருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. ஸோ பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 18 டேஸ் இருக்கு. மார்ச் டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 டேஸ் இருக்கு. அண்ட் தென் ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 டேஸ் இருக்கு. மேல ஒரு மோர் ஆர் லெஸ் 5 டேஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஆகும். ஸோ இது நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் கம்ப்ளீட்டா இல்லை, 90க்கும் கம்மியா தான் டேஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ் புரிஞ்சுக்கங்க, என்ன டைம் இது, இது குரூஷியல் டைம், ஓகேவா? ஸோ ஒரு என்ன சொல்றது, எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேள்வி இருக்கும், எல்லா விதமான ப்ரெஷருமே இருக்கும். பட் அந்த ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணி எல்லா கேள்விகளுக்கும் சொல்யூஷன் தேடுற பீப்புள் ஆர் கோயிங் டு சக்சீட். ஸோ உங்களுக்கு அந்த சொல்யூஷன் தேடுறதுல கஷ்டம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம சேனல்ல நான் நிறைய கைட்ஸ் உங்களுக்கு பண்ணிட்டு வரேன். ஸோ கண்டினியூஸா நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் எதுவும் சொல்லி இங்கே போர் அடிக்க விரும்பல. ஸோ டோட்டலாக 3 சப்ஜெக்ட் என்னென்ன பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நிறைய ஃபியூச்சர் டாக்டர்ஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு வெரி வெல் நாலேஜ்டா இருப்பாங்க பயாலஜில மட்டும். ஏன்னா தே வில் லைக் பயாலஜி, தே மஸ்ட் லைக் பயாலஜி. ஸோ பயாலஜில பார்த்தீங்கன்னா ஒரு மோரார்லெஸ் அவங்களுக்கு இப்பயே தயார் ஆயிட்டு இருப்பாங்க. ஃபுல் போர்ஷன் பயாலஜில கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 300+ வந்து பயாலஜில அவங்களுக்கு சாலிடா கிடைக்கும். 300+ பயாலஜில சாலிடா எடுக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜியை விரும்புறவங்க இன்னத்துக்கு ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும். பட் நீங்க ப்ரிப்பேர் ஆகலையா, டோன்ட் வரி, உங்களுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ ஹாவ் சம்திங் டிப்ஸ் டு ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ பயாலஜிக்கு அடுத்தபடி உங்களுக்கு ஒரு லைஃப் சேவியரா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கெமிஸ்ட்ரி தான். கண்டிப்பா நான் சொல்லுவேன் கெமிஸ்ட்ரின்ட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில் ஒரு பார்ட் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் லைக் பயாலஜி தான். ஸோ நீங்க எப்படி எந்த விதமான கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீட் ப்ரீவியஸ் இயரும் சரி, ஜேஇயும் சரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் வர வாய்ப்பே கிடையாதுங்க. பிகாஸ் ஏன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பியூர்லி என்சிஆர்டி பேஸ்டு மட்டும்தான். என்சிஆர்டி பேஸ்டு மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்மளோட நீட் எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்க, என்சிஆர்டி பேஸ்டு. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா என்சிஆர்டி புக்கை ஃபுல் தரவு பண்ணுங்க. என்சிஆர்டி புக்கை மட்டும் நீங்க லைன் பை லைன், ஈச் வேர்ட் பை வேர்டு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா மக்கப் பண்ண சொல்லல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஓகே, ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில இன்ஆர்கானிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி இன் பி அண்ட் எஃப் பிளாக்ஸ். எவ்ரி பிளாக் எலமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல சில ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா உங்களோட மைண்ட்குள்ள செட் பண்ணும்போது இட்ஸ் வில் வெரி ஈஸி டு யூ டு ஆன்சர் தோஸ் கொஷின்ஸ் வித் கம்மிங் பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியா பண்றதுக்கு இருக்கும். அண்ட் தி லாஸ்ட் அண்ட் வெரி க்ரூஷியல் சப்ஜெக்ட் நம்மளுக்கு பிசிக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர் டாக்டர்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. physics is not tough anymore. Whatever you can say, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார். பிசிக்ஸ்ல லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கன்செப்ஷன்ஸ் நமக்கு அசியூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அதுல ஒரு மைனஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் மிஸ்டேக்ஸ்லாம் லாட்டா நம்மளுக்கு வரும். அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா வேல்யூஸ்லாம் மறந்து போகும். லாட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். நோ, ஸ்டாப் ரீசனிங். ஓகேவா? Physics is not tough. Physics is the easy one. Physics தான் பாத்தீங்கன்னா இருக்கிற 3 சப்ஜெக்ட்லயுமே ஈஸி திங். யூ வில் என்ன சொல்றது, உங்களோட எய்ம் நீங்க வந்து எப்படி சொல்றது நேரோ பண்ணிக்கலாம். நீங்க பிசிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சாப்டர்ஸ் 29 சாப்டர்ஸ் ஒன்லி. இந்த 29 சாப்டர்ஸ்ல ஐ ஹீல்டு சாப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில சாப்டர்ஸ் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை பத்தி போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல ஹை ஹீல்டு சாப்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட செமி கண்டக்டர்ஸ், அந்த மாடர்ன் பிசிக்ஸ் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஹீல்டு டாபிக்ஸ்ல தான் வரும். அண்ட் ரே ஆப்டிக்ஸ், தென் உங்களோட ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ், அண்ட் தென் உங்களோட கிராவிடேஷன், தென் பாத்தீங்கன்னா உங்களோட தெர்மோடைனமிக்ஸ், அண்ட் ஆல்சோ யோர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ன்ற சில சாப்டர்ஸ். மோர் ஓவர் ஒரு 10 சாப்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை ஹீல்டு டாபிக்ஸா இருக்கும். ஸோ அந்த சாப்டர்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது வித் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சாப்டர்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பேசிக் இல்லாம உங்களால பிசிக்ஸை வந்து மூவ் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பேசிக் தேவை. ஸோ சிம்பிள் பேசிக் தான். பிசிக்ஸ்ல என்னென்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணுவோம் அதுக்கான சில ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஃபார் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா, அண்ட் தென் குவாட்ராட்டிக் ஃபார்முலா, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி வச்ச சைன் டீட்டா, காஸ் டீட்டா அண்ட் டான் டீட்டா பேஸ் பண்ணின ஃபார்முலாஸ், அண்ட் தென் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். ஒரு மோர் ஓவர் உங்களுக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல நீங்க என்ன மேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ
அது தெரிஞ்சா போதும் நம்மளோட பிசிக்ஸ் வந்து நீங்க ஈஸியா படிக்கிறதுக்கு. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், நீங்க பிசிக்ஸ சூப்பர் டூப்பரா கம்ப்ளீட் பண்ணலாம்ப்பா. சூப்பர் டூப்பர் தான் பிசிக்ஸ் நம்மளுக்கு. ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல தே ஆர் ட்ரை டு கவர் சம் சாப்டர்ஸ், பர்டிகுலர்லி சம் டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன் மோஷன் இன் 1D எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 minute. ஸோ மோஷன் இன் 1D அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ தே வில் ஆஸ்க், வாட் தே வில் ஆஸ்க் இஸ் simple. Motion in 1D is based on acceleration, constant acceleration based பண்ணின kinematic equation. So kinematic equations base பண்ணி தான் அந்த motion in 1D ல இருந்து கேட்குற கேள்வி kinematic equations base பண்ணி தான் இருக்கும். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி, இல்லை கிராவிடேஷனை பேஸ் பண்ணி கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சில டெரைவ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு நேரோவா ஆகுது ஒரு டாபிக். ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோவா நீங்க போயிட்டு, அண்ட் ஆஃப்டர் தட் அதுல எது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்ன்றத அந்த கோர் கான்செப்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு டாபிக் ஒரு 10-15 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் தான், மோர் தென் எனஃப். ஸோ பிசிக்ஸ் இயர் ஆஃப்டர் no NEET aspirant say physics is tough. Okay, everybody say that physics is my favorite subject. So நான் அப்படி ஆக்குறேன், நான் உங்களுக்கு சொல்ல வைப்பேன் கண்டிப்பா. ஸோ ஸ்டே வித் மீ, ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு நிறைய லைக் போடுங்க, இந்த வீடியோ நிறைய உங்களோட ஃபியூச்சர் டாக்டர் நீட் ஆஸ்பிரண்ட் உங்களோட நீட் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஐடியா டு இம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ என்னால் சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும், உங்களை ஃபாலோ பண்ண வைக்க முடியும், அதை பேஸ் பண்ணி உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ ஐடியாஸ் என்னால் கொடுக்க முடியும், அதை கேட்டு உங்களால் படிக்க முடியும். படிக்கிறது உங்களோட கடமை மட்டுமே. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க, என்ன ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன பண்ணலாம், எப்படி நீட்டுக்கு படிக்கலாம், எப்படி 700+ ஸ்கோர் பண்ண முடியுமா, நம்ம அந்த காலேஜ் ஜெயின் பண்ணியிருக்கோம், இந்த காலேஜ் ஜெயின் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நெவர் மேட்டர் வாட் யூ ஆர் ஆர் வாட் மெத்தட் யூ ஆர் டூயிங். ஸோ என்ன மெத்தட்ல நீங்க படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, படிக்கிறீங்களான்றது மட்டும்தான் முக்கியம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் த ஸ்டடி அப்படின்ற பொழுது, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வீடியோட ஒரு கோர் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி. ரீட் என்சிஆர்டி, இட் இஸ் என்ஃப், மோர் தென் என்ஃப். என்சிஆர்டியை ரீட் பண்ணாலே போதும்பா. தயவு செஞ்சு இன்னிமேட் ஆச்சு ஃபியூச்சர் டாக்டர்ஸ் எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் புக்ல படிக்கிறேன், நான் இந்த ரெஃபரன்ஸ் புக்ல படிக்கிறேன், நோ. Only NCERT. Please try to cover full NCERT for both each subjects, physics, chemistry, biology. மூணுத்துக்குமே NCERT படிங்க ப்ளீஸ். இது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்டாகவுமே நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் எதுக்கு NCERT-யை நான் படிக்க சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் NCERT பேஸ் பண்ணன கொஸ்டின்ஸ் எத்தனை வந்திருக்குன்ட்டு நான் வித் ப்ரூஃபோட வீடியோ உங்களுக்கு போடுவேன், இஃப் யூ வாண்ட் அப்படின்னா. ஸோ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் NTA டுக் ஓவர் பண்ண பிறகு அவங்க மேஜரா கேட்கிற கேள்வி எல்லாமே, NTA டுக் ஓவர் பண்ண பிறகு மேஜரா கேட்கிற கேள்வி எல்லாமே ஃப்ரம் NCERT பேஸ்டு. NCERT பேஸ்டு மட்டும்தான் NTA டுக் ஓவர் பண்ணதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் வெளியில இருந்து கேட்கலாம், பட் அந்த 1 or 2 கொஸ்டினுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்கி இருக்க ஒரு 178 கொஸ்டின்ஸை நம்ம விடக்கூடாது. ஓகேவா? ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சினாரியோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை டு கவர் ஃபுல் NCERT. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கெமிஸ்ட்ரி NCERT-ல படிக்கிறதுக்கு. பரவாயில்ல, படிங்க, உட்காந்து படிங்க, ஈஸியா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு படிங்க. கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு படிச்சாதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஈஸின்னு நினைச்சிட்டு போங்க, இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ நான் சொல்றதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட மைண்டுக்குள்ள போய் செட் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் ஈஸி தான், கெமிஸ்ட்ரி இஸ் வெரி ஈஸி, பயாலஜி எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட், எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஈஸி. இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நான் படிக்க போற கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது, ஐ மீன் நான் படிக்க போற கான்செப்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு படிங்க. ஸோ மேனிப்புலேட் யுவர் பிரைன். ஸோ உங்களோட பிரெயினை நீங்க மேனிப்புலேட் பண்ணா மட்டும்தான் உங்களால கோப்பப்பா படிக்க முடியும்.
ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஃபிசிக்ஸ் இஸ் டஃப், ஃபிசிக்ஸ்ல இருந்து நம்மளால கொஷின் சால்வ் பண்ண முடியல, என்னால இந்த ஹை ஸ்டாண்டர்ட் புக்லயே சால்வ் பண்ண முடியலையே, நான் நீட்ல எப்படி சால்வ் பண்ணுவேன்? நோ 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 நோ, அப்படி நீங்க நினைக்கவே கூடாது மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். நான் சொல்றத கேளுங்க. என்சிஆர்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நீட் ஆஸ்பிரன்ஸ், ஐ மீன் நீட் ரேங்கர்ஸ் நீங்க இன்டர்வியூஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, they must suggest that you read NCRT, revise NCRT, and practice NCRT questions. It is the key mantra to score more mark, 650 plus to 720 marks in NEET 2023. இது ஏன்னா இப்போ புரியாது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நாட் பை வேர்ட்ஸ். ஸோ 98% of questions are from NCRT in NEET 2023 எக்ஸாமினேஷன் கொஸ்டின். எக்ஸாமினேஷன்ற ஒரு நியூஸ் உங்களுக்கு ஆஃப்டர் நீட் எக்ஸாம் 2023 மே 7க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சில நியூஸ் சேனல்ஸ்ல இல்லை நானே கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அத கேள்வி படும்போது அப்ப பயோதமன் சார் சொன்னாரே, நம்ம மறந்துட்டோமே, நம்ம படிக்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா நோ யூஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரோஜனம். ஓகே, ஸோ அப்போ நீங்க உங்களால அசியூம் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ ஆஃப்டர் ரீடிங் என்சிஆர்டி யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். இன் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு தனியா கொடுத்துருப்பாங்க. கெமிஸ்ட்ரியில ஆட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் கெமிஸ்ட்ரி இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே ரொம்பவே போதும்பா. ஒரு நீட் எக்ஸாம்க்கு ஹை லெவல் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா go with NCRT examples and example sums. So அதை தாண்டின ஹை லெவல் கொஸ்டின்ஸ் வேற எங்கேயுமே இருக்காது. எல்லா கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் எல்லா ஹை ஸ்டாண்டர்ட் புக்ஸும் பாத்தீங்கன்னா என்சிஆர்டி ரெஃபர் பண்ணி மட்டுமே கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களே ரெஃபர் பண்ற புக் என்சிஆர்டி இருக்கும்போது நம்ம ஏன் மற்ற புக்ஸ்க்குலாம் தேடி தேடி போயிட்டு இருக்கணும்? ஸோ ப்ராக்டிசிங் லாட் ஆஃப் கொஸ்டின் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பட் இந்த டைம் இட்ஸ் க்ரூஷியல் டைம். ஒன்லி லாஸ்ட் 90 days, 3 months தான். ஸோ ஹார்ட்லி 100 days கூட கிட்ட நம்மளுக்கு கிடையாது. 100 days இல்லை. ஸோ அந்த சினாரியோ நீங்க புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களோட நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, ஸோ இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கும். அந்த இன்டெக்ஸ்ட் கொஸ்டினை நீங்க வந்து கெமிஸ்ட்ரி கண்டிப்பா போடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ் அந்த பார்டர் மார்க்ல இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் ஒரு மார்க்கோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க போய் பார்க்கும்பொழுது தெரியும் என்டியோட மைண்ட் செட் என்ன, கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவரோட மைண்ட் செட் என்ன, யூ கேன் அனலைஸ். ஸோ நீங்க போய் கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்க. மோஸ்டா எந்த டாபிக் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க, எந்த டாபிக் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்ட்டு போய் பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணும் பொழுது யூ வில் கெட் என்ன சொல்றது, யூ வில் கெட் அ குட் கிளாரிட்டி அபவுட் த சாப்டர். ஸோ உங்களுக்கு இதை பண்ண டைம் இருக்காது. ஸோ அதனால தான் நான் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். பட் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் இல்லாம நம்ம சேனல் சின்ன சேனல் இல்லைங்களா, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ண ஹவு மச் யூ வில் கிவ் த லவ் டு மீ இஸ் த வாட் ஐ கேன் கெயின் ஃப்ரம் யூ இஸ் த ஒன்லி திங் யோர் சப்போர்ட். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்க தந்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி 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 என்ஃப் ஃபார் மீ. ஸோ டு அந்த சப்போர்ட் தான் எனக்கு ஒரு ஸ்டாமினா, அந்த சப்போர்ட் தான் எனக்கு ஒரு சேலரின்ற மாதிரி எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டுமே. ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் தாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே திருப்பி செய்யணுங்க. மை டியர் ஃபியூச்சர் டாக்டர் ஃபேமிலியா, டோன்ட் வரி. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க போட்டாலே போதும் மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். அதுலயே இருக்குங்க என்னென்ன டைப். ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டாலே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அந்த சாப்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயே கொடுத்துருவோம். நீங்க அதை போட்டாலே போதும், ஒரு சாப்டரோட ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ணாம போடணும். ஸோ இந்த மூணுத்தையுமே நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஆர் கோயிங் டு சக்சஸ். உங்களோட சக்சஸை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்க நினைச்சா கூட உங்க சக்சஸை இந்த மூணுத்தையுமே ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இட்ஸ்
காண்ட். உங்க சக்சஸை தடுக்க முடியாது யாராலையுமே, ஈவன் தோ இட்ஸ் யூ. ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்டடி. ஸோ ஸ்டடி இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில டிப்ஸ் அப்படின்னா, டூ கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்குமே வந்து இதுதான் ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி சார், எப்படி சார் கன்சிஸ்டண்டா இருக்க முடியும்? ஸோ எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் இயர் ஆஃப்டர் யூ வில் டூ கன்சிஸ்டன்ட்லி யுவர் ஒர்க்ஸ் அண்ட் ஜாப்ஸ் எனிதிங். என்ன அப்படின்னா, ஒரு டைமும் நீங்க அந்த கன்சிஸ்டன்சி விடும் பொழுது, ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணும் பொழுது, அஸ்யூம் தட் இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் ஃபார் 650 இல்ல ஒரு 720 மார்க் நீங்க டார்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் டு 720 மார்க், ஸோ 720னா ஆல் இண்டியா ரேங்க்ல என்ன, ஆல் இண்டியா ரேங்க்ல என்ன 720 அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க ஃபியூச்சர் டாக்டர்ஸ், கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ ஆல் இண்டியா ரேங்க்ல 720 அப்படின்றது 1 ஏர் 1 தான் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1 720 மார்க். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ whenever you are procrastinating your studies, decrease this number and decrease your mark. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணும்போது நீ செகண்ட் ரேங்க் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களோட பிரைனுக்கு வந்து நீங்க அலர்ட் கொடுக்கணும். நீ வந்து தப்பா பண்ற, ஸோ நீ கன்சிஸ்டண்டா இருக்கணும். கன்சிஸ்டண்டா இருந்தா தான் உன்னால ஏர்1 இருக்க முடியும். நீ பின்னாடி போயிட்டு இருக்க. இஃப் யூ ப்ரோகாஸ்டினேட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் பேக் இன் த காம்படிஷன். ஸோ பேக் என்னைக்குமே அடிக்கக்கூடாது, நம்ம கோயிங் ஃப்ரண்ட் தான் போகணும். நம்ம எப்பவுமே வந்து கன்சிஸ்டண்டா முன்னோக்கி தான் போகணும். ஸோ இப்படி நீங்க கன்சிஸ்டன்ட், இப்படி நீங்க அசியூம் பண்ணும்பொழுது உங்களுக்கே ஒரு ஃபியர் வரும். ஸோ அந்த ஃபியர் உங்களை கண்டிப்பா படிக்க வைக்கும். அந்த ஃபியர் தான் உங்களுக்கு கண்டிப்பா படிக்க வைக்கும். ஸோ டூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப் கைஸ். ஸோ மோட்டிவேஷன்ன்றது வேற எங்கேயுமே கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ மோட்டிவா இருங்க அண்ட் பாசிட்டிவ் திங்ஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவிட்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த பாசிட்டிவிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். ஸோ அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க போதும். அண்ட் மை டே ஃபியூச்சர் டாக்டர்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்க எப்படி எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தான் உங்களோட ஸ்டேஜஸ்லாம் தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண போறீங்களா, இல்லை டிக்ரீஸ் பண்ண போறீங்களா, இல்லை கன்சிஸ்டன்ட் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ உங்களோட கையில தான் வந்து எல்லாமே இருக்கு. ஸோ ப்ளீஸ் கோப் அப் வித் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் டூ ப்ரோக்ரெசிவ்லி. ஸோ உங்களால மட்டும்தான் உங்களோட ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் சொல்லலாம், நிறைய டிப்ஸ் சொல்லலாம், கிளாஸஸ் டேக் பண்ணலாம், ஷார்ட் ட்ரிக்ஸ் சொல்லலாம், நிமோனிக்ஸ் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் the way you're approaching the subject and the way you're completing the syllabus and how much you practice and how much you டெடிகேட்டா எவ்வளவு இருக்கிறீங்க அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா இங்க வெரி வெரி முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணி இருக்கீங்கன்றத அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸை யாராலையுமே தடுக்கவே முடியாது. ஈவன் தோ தட்ஸ் யூ. நீங்களே உங்களோட சக்சஸை நினைச்சாலுமே தடுக்க முடியாது மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அட் த எண்ட் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ லான்ச்சிங் ஒன் சீரீஸ், தட் இஸ் ஒன் ஷாட் சீரீஸ். ஸோ ஒன் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் ஒன் ஷாட் சீரீஸ் தான் நம்ம போட போறோம். ஸோ ஒன் ஷாட் இட்ஸ் மேக்ஸிமம் டேக் 1 hour. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 hourக்குள்ள ஒரு சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட்ஸ் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்டுக்குமே போட போறோம். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு நான் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் மட்டும்தான் எடுப்பேன்ப்பா. ஸோ பிசிக்ஸ்க்கு இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் மட்டும்தான் எடுப்பேன். இன்கேஸ் டைம் இருந்தது அப்படின்னா நம்ம பிசிக்கலா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல செலக்டட் சாப்டர்ஸ். ஸோ நான் அந்த 10 சாப்டர்ஸ் சொன்னேன் இல்லையா, டாப் 10 சாப்டர்ஸ். ஸோ டாப் 10 சாப்டர்ஸ் வித் ஹை ஸ்கோரிங் மார்க், ஸோ ஹை வெயிட்டேஜ்டு சாப்டர். ஸோ அந்த சாப்டர்ஸை நான் பிசிக்ஸ்க்கு உங்களுக்கு ஒன் ஷாட் வீடியோவா எடுப்பேன். அண்ட் தென் ப்ராக்டிசிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் உங்களுக்கு நான் டேக் பண்ண போறேன். அண்ட் தென் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பயாலஜி நான் உங்களுக்கு டேக் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும், நீங்க பயனடையணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.
ஸோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்துக்கிட்டு போக முடியும் நம்மளோட சேனல். அப்போதான் நிறைய வியூவர்ஸால போயிட்டு வாட்ச் பண்ண முடியும். ஸோ உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான். மண்டே அண்ட் வெட்னஸ்டே, தென் ஃப்ரைடே அண்ட் சண்டே வந்து நம்மளுக்கு